இந்தியன் சிக்னேச்சர் டிஷ்ஷில் ஒன்றான சின்ன வெங்காய சாம்பார் எங்கள் ஸ்டைல். முதல்ல ஒரு எலுமிச்சை அளவு புளியை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுறேன். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிக்க வந்தாச்சு. இந்த புளி அதிலேயே ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு கப்பளவு துவரம்பருப்பு எடுத்து அதை கழுவிட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு அதில் மஞ்சத்தூளும் சீரகமும் போட்டு நல்லா கலந்து விடுறேன். ப்ரெஷர் குக்கரில் இதை போட்டிருக்கேன். இது பொங்கி வழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயும் அதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு 3 விசில் விடுறேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 3 விசில்ஸ் பார்த்தாக்க நம்மளோட துவரம்பருப்பு அப்படியே நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. மீன்வெள் சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலியை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த குக்கர்லேயே கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அதில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீன்வெள் ஒரு வாணலியில் தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். தனியா பொன்னிறமாகணும், கடலைப்பருப்பு நல்ல சிவக்க வறுபடணும், மிளகாய் வற்றல் அப்படியே நல்ல முறுமுறுன்னு வறுபடுற அளவுக்கு வறுத்துருக்கணும். தனியா விதைகள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு நம்ம கொத்தமல்லி விதைகள் எடுத்தால் போகிறோம். நாங்கள் எப்போவுமே இதை கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்ல நைஸாக மிக்சர் கண்டெய்னரில் போட்டு அரைச்சி ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் எடுத்து வச்சுடுவோம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி கூட எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாசனை போகாமல் இருக்கும். இந்த சாம்பாருக்கு இது போட்டோன்னாக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வறுத்தது நல்லா ஆறினோடனே இதை மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு அதை நாங்கள் அப்படியே இதை நைஸான பவுடரை அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுடுவோம். மீன்வெள் நம்மளோட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல் வறுத்த கலவை, அதுவும் ஜென்ரஸாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கலாம். பூண்டை கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா அப்படியே லேசாக வதக்கி விடலாம். வெந்தயத்தை வறுத்து பொடிச்சதான பொடியையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போடுறேன். இது ரொம்ப நல்ல வாசனையை கொடுக்கும். ஆனால் ரொம்ப நிறையாவும் போட்டுறக்கூடாது, கசந்துரும் நம்ம சாம்பார். ஸோ அளவாக போடலாம். மீன்வெள் தக்காளிகளை விழுத அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஒரு 2 தக்காளிகள் அளவு எடுத்திருக்கேன். புளி யூஸ் பண்ணோன்னா கூட கொஞ்சம் தக்காளி விழுதும் சேர்த்தோன்னாக்கா சாம்பார் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அண்ட் கொஞ்சம் நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். அடிஷ்னல் நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ அதை அரைச்சி எடுத்து வச்ச விழுதை தனியாக வச்சுருக்கேன். மீன்வெள் புளி நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊறி ஆறியாச்சு. ஸோ அந்த புளி தண்ணீரை ஒரு உலோக வடிகட்டி அந்த சின்ன வெங்காயம் வதங்கினது மேலே ஊற்றுறேன். நல்லா அப்படியே கலரி விடுறேன். ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம், நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயமே சேர்க்கலாம். இது ரொம்ப நல்ல வாசனையை கொடுக்கும் நம்ம சாம்பாருக்கு. அரைச்சி வச்சதான அந்த தக்காளி விழுது அதையும் புளி ஒரு கொதி வந்த உடனே சேர்க்கலாம். ரெண்டும் நல்லா ஒன்றா சேர்ந்து கொதித்து வரட்டும். நல்ல புளி நெடி தக்காளியோட இந்த பச்சை வாசனை எல்லாம் அடங்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை போடுறேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3 தாளித்த கலவையும் போடுறேன். இது ரெடியாக நம்ம தாளித்து வச்சோன்னாக்கா அப்படியே ஹேண்டியாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா அப்படியே எல்லாம் ஒன்று சேர கொதித்து வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். மீடியம் ஹீட்லேயே அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது எல்லாம் ஒன்று சேர கொதித்து நல்லா வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தோன்னாக்கா நம்ம வேக வச்சதான அந்த துவரம்பருப்பு, மஞ்சள் தூள், சீரகம் ரெண்டும் சேர்த்து வேக வச்சதான அந்த துவரம்பருப்பு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் துவரம்பருப்பை சேர்க்குறேன்.
பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் லோ மீடியம் ஹீட்டுக்கு நம்ம அடுப்பை வச்சிடலாம். அப்படியே எல்லாம் ஒன்று சேர லோ மீடியம் ஹீட்லேயே நம்ம கொதிக்க விடணும். இந்த வெங்காய சாம்பார் ஸ்டீம்டு ரைஸ்க்கு மாத்திரம் இல்லை, ஒரு இட்லிக்கோ ஒரு தோசைக்கோ ஆர் ஈவன் ஒரு சாம்பார் வடைக்கோ அல்லது ஒரு உப்புமாக்கோ கூட ரொம்ப அருமையாக இருக்கும். கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கினோன்னாக்கா அருமையான சின்ன வெங்காய சாம்பார் தயார்.